வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி பார்க்க போறோம். வெள்ளை கொண்டக்கடலை கிரேவியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரையும் பார்க்க போறோம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இந்த கிரேவிக்கு அந்த ஃப்ரை பாத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிரேவி பண்றதுக்கு 1/4 கிலோ வெள்ளை கொண்டக்கடலைய வாஷ் பண்ணிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 8ல இருந்து 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 6-7 முந்திரி. முந்திரிக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாய். இதை தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கிரேவியை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம்லாம் வதங்கி அதனுடைய கலர் நல்லா மாறி வரணும். அது வரையும் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட கறிவேப்பிலை இலைகள் அதையும் லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த விழுத சேர்க்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த விழுதோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வச்சு வதக்கிக்கங்க. இப்ப பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளிய பேஸ்டா அரைச்சு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் வேற சேர்த்திருக்கோம். இந்த அளவு சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்லயேலாம் இருக்கு. மூடி வச்சிருங்க. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய், தக்காளி விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போய், ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஊற வச்ச கொண்டக்கடலையில உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். கலந்து விட்டாச்சு. இதுல 200 ml டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5ல இருந்து 6 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல 6 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கொண்டக்கடலை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஒருவேளை இந்த அளவு வேகலைன்னா நீங்க மறுபடியும் ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்ல சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்றேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இலைகளை இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கலந்து விட்டுட்டு சிம்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டும்.
2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டுலாம். நல்ல கம கமன் வாசனையா சுவையான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காய 2 கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கட் பண்ண வாழைக்காய இதுல சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி அப்பப்போ எல்லா வாழைக்காயும் பிரட்டி விட்டீங்கன்னா எல்லா வாழைக்காயும் ஒண்ணு போல வெந்துரும். இன்னைக்கு வாழைக்காய பாத்திரத்துல ஓப்பன்ல வேக வைக்கிறேன். இதுக்கு பதில் நீங்க குக்கர்ல சேர்த்து 2ல இருந்து 3 விசில் உங்களுடைய குக்கருக்கு தகுந்தபடி நீங்க வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இத வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மேல் தோலை உரிச்சுக்கலாம். வாழைக்காய தோல் உரிச்சிட்டு இதை நம்ம ஒரு கிரேட்டர்ல துருவிக்கலாம். எல்லாத்தையும் கிரேட்டர்ல துருவியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதுல ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃபிளவர் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிருங்க. இப்ப மாவு எனக்கு கரெக்டா இருக்கு. மாவு ரொம்ப தளர்வா இருந்தா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சாச்சு. கையில லைட்டா எண்ணெயை தொட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு மீன் ஷேப்புக்கு அதை ஷேப் பண்ணிக்கணும். ஷேப் பண்ணியாச்சு. இப்ப இந்த விரல்லையும் எண்ணெயை தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஹோல் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பீசஸ ஒவ்வொன்றா எண்ணெயில சேர்த்துக்கலாம். பீசஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆகி வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இப்ப 5 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஒவ்வொரு பீஸா பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்லயே வச்சிருங்க. அந்த சைடு ஒரு 4 நிமிஷத்திலேயே ஃப்ரை ஆயிடும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். அந்த சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சூப்பரா டேஸ்டான வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான ஒயிட் சன்னா கிரேவியும் வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கேரட் தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த லஞ்ச் மெனுவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.